இந்த நாள் தியானிக்கும்படியாய் வேத வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்ப இருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே அநேக சத்தியங்களை சொல்லுகிற ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. முதலாவதாக அவர் சொல்லுகிற சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே அநேக சோதனைகளை நாம் சந்திக்கிறோம். நிறைய சோதனைகள், உபத்திரவங்கள், பொதுவான சோதனைகளை குறித்த நமக்கு ஒரு அறிவு இருக்கும். உலக மனுஷர்களே சாதாரண சொல்லுகிற ஒருத்தை காலையிலே இது என்ன சோதனையாக இருக்குது. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, புருஷனை பார்த்து என்ன காலையிலே என்ன செய்யாதுங்க, சோதிக்காதுங்க. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, என்ன நீ என்ன செய்யாத, சோதிக்காத. பிள்ளைங்களும் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ மாறி மாறி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது என்ன சோதனையாக இருக்குது அப்படி என்று சொல்லி. அப்போ சோதனையை குறித்து பொதுவாகவே மனுஷனுக்கு ஒரு அறிவு இருக்கிறது. நல்லா போயிட்டு இருந்த இடத்துல திடீர்னு இது என்ன சோதனையாக இருக்குன்னு. பைபிள் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். அல்லேலூயா. யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பைபிளிலே சோதனைகளை சகித்த ஒரு மனுஷன். அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலை இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக தனிப்பட்ட சில நபருடைய வாழ்க்கையிலும் சில சோதனை காலம் என்று சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்க. அந்த வனாந்தர வாழ்க்கை ஒரு சோதனை காலம் போல். ஆனால் சிலர் சோதனையில் அப்படியே மாண்டுருவாங்க. சோதனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது ஜெபத்தை நிப்பாட்டிடுவாங்க, குடும்ப ஜெபத்தை நிப்பாட்டிடுவாங்க, பைபிள் ரீட் பண்ணுறதை விட்டுருவாங்க, சபை கூடி வருகிறதை விட்டுருவாங்க, அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறதை விட்டுருவாங்க. ஆனால் பாருங்கள், நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாறணும். சோதனையும் ஜெயிக்கணும், வனாந்தரத்தையும் கடந்து போகணும். இந்த கால வேளையிலே நாம் பாருங்கள், ஜெயிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சில கிரீடங்களை வைத்திருக்கிறார். இவைகளைத்தான் நாம் தியானிக்க இருக்கோம். அந்த வசனத்தில் இப்படியா பார்க்கிறோம். அப்போ பாக்கியவான், அந்த விஷயத்திலே நாம் பாக்கியவான்களாக இருக்கணும். சோதனையை எப்படி சகிக்கணும், பொறுமையோடு சகிக்கணும், விசுவாசத்தோடு சகிக்கணும். இந்த உபத்திரவம் பாருங்கள் கடந்து போகும். இந்த வாரமே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த மாதமே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த வருடமே இந்த நெருக்கங்கள்லாம் மாறும் என்கிற விசுவாசத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அடுத்ததாக பாருங்கள், அங்கே வேதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஆமென். அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் தம்மிடத்திலே. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர்களில் பாருங்கள், எல்லாரிடத்திலும் அவர் எப்படி இருக்கவில்லை, பிரியமாய் இருக்கவில்லை. ஆமென். அந்த ஜனங்கள்ல சிலரிடத்துல பிரியமா இருந்திருக்கிறார். அந்த ஜனங்களும் எல்லாரும் கர்த்தரை உத்தமமாய் என்ன செய்யவில்லை, சேவிக்கவில்லை. சிலர் உத்தமமாய் சேவித்திருக்கிறார்கள். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கும் அந்த பாருங்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. உலக அளவில் பார்க்கும் பொழுது மணி அநேக கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. சிலர் வெளிப்படையாய் தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். சமீபத்திலே வேர்ல்டு பாருங்கள் மேட்ச் நடந்தது. அதில் பாருங்கள், இந்த உலக கோப்பையை பார்ப்பதற்கு வேர்ல்டு ஃபுல்லாக அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ அப்படிதானே, ஃபுட்பால் மேட்சை பார்க்குறதுக்கு அவ்வளோ யார் வின் பண்ணுவா, யார், அதுவும் இந்த டாப் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே, மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இன்னொன்று யார், நேமனை யாரும் முக்கியமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் எனக்கு நேமனை பிடிக்கும். ஏன் தெரியுமா, அவன் பப்ளிக் கிரவுண்டில் வரச்சில் 100% ஜீசஸ் அப்படிங்கிற எப்போவுமே ஒரு அடையாளத்தை வெளிக்காட்டிட்டு தான் வரும். எத்தனை பேர் அது தெரியும்? அல்லேலூயா. அது தெரியாத, எது தெரியணுமோ அது தெரியாதுங்க. பொதுவாக அந்த வேர்ல்டு மேட்ச்சில் ஏன் பிள்ளைங்களை, நிறைய யூத் இருக்கிறீங்க, உங்களை என்கரேஜ் பண்ண சொல்கிறேன். இந்த வேர்ல்டு அந்த பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாருங்க, நிறைய பேர் கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்கள். அதில் குறிப்பாக கிறிஸ்தவத்தினுடைய அந்த நம்பிக்கையை வெளிப்படையாக பாருங்கள் காண்பிக்க துடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. வெளிப்படையாய் காண்பிக்க துடிக்கிறவர்கள். அதில் தான் அந்த மனுஷன் பாருங்க, எப்போ கிரவுண்டுக்கு வந்தாலும் இந்த 100% அப்படி ஜீசஸ் அப்படிங்கிற ஒன்று ஒன்லே தலையில் மாட்டிடுவார், இல்லாட்டி அந்த ரப்பர் பேண்டை கையில் மாட்டிடுவார். டிஷர்ட்டில் போடாமல் அவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவர் 100% என் வாழ்க்கையில் ஜீசஸுக்கு. ஆமென்.
100% ஜீசஸ். சிலவங்க எல்லாம் 10% ஜீசஸுக்கு, 90% யாருக்கு? எனக்கு சுய இஷ்டத்தின்படி என்ன செய்வேன்? வாழ்வேன். இந்த காலையில் எத்தனை சொல்லுங்க என் லைஃப்லயும் 100% ஜீசஸ் தான் அப்படிங்கிறவங்க 2 கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்போ சிலவங்க இப்படி, அப்போ சொல்ல 10%, மீதி எல்லாம் என் தூக்கத்துக்கும் என்னுடைய சுய இச்சைக்கும் சுய இன்பத்துக்கும். நீ சொல்லக்கூடிய அல்லேலூயாவிலே தெரியும். இப்போ சொல்லுங்க, அப்போ 100% என் லைஃப் ஜீசஸுக்கு அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம், ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அதுக்கு மேலே நான் போல பாருங்க, சிலவங்க அந்த 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 அவங்களுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுறாங்க பாருங்க. முழங்கால் நின்று பைபிளை அந்த ஜெபம் பண்ணுறாங்க, அந்த அந்த அவங்க டீமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறத, ஆராதிக்கிறத அவங்களுடைய இன்ஸ்டா பேஜுகளில் போடுறாங்க. ஸோ நம்முடைய விஷயத்துக்கு வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஐ எப்பொழுதும் நீங்கள் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பைபிளை பார்க்கிறோம், அவர் இயேசுவை நேசிக்கிறவர். பவுலை இயேசு என்ன செய்கிறவர்? நேசிக்கிறவர். ஒரு லிஸ்ட் போடுற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு நாமும் இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும். இயேசுவை நேசிக்கிற ஒரு வாலிப தங்கச்சியாய், இயேசுவை நேசிக்கிற ஒரு வாலிப தம்பியாய், குடும்பமாய் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு குடும்பமாய் நம் வாழணும். அப்போ கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணின பாருங்கள், ஜீவ கிரீடத்தை அவன் என்ன செய்வான்? பெறுவான். ஒரு 5 வித கிரீடங்களை குறித்து இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பரலோகத்தில் போகும்பொழுது நமக்கு கிரவுண்ட் காத்து இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாருக்கும் கிரவுண்ட் கிடைக்காது. ஒரு காலேஜில் 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ். இப்படி பாருங்கள், படிக்கும் பொழுது யார் வந்து பாருங்கள் கரெக்டாக அவங்க வந்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிரவுண்ட் கிடைக்கும். சும்மா உன்னை கூப்பிட்டு உனக்கு கிரவுண்ட் தருவாங்களோ? சும்மா இருக்கிற ஆளுக்கு கூப்பிட்டு எல்லாரும் வாங்க வரிசையாக வாங்க கிரவுண்ட் தருவாங்களோ? இல்லை. அவங்க வந்து பாருங்கள் கவனிப்பாங்க. சில தங்கச்சிங்கெல்லாம் பாருங்கள் அப்படி ஒரு பட்டமளிப்புக்காக அவங்க படுற பிரயாசத்தை 5 நிமிஷம் சொல்லுங்கன்னு கேட்டாச்சுன்னா சிலவங்க அழுதுரும். அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பிள்ளைங்களும் அப்படி பாருங்கள் டிகிரிகள் முடித்த பிள்ளைகள் சபையில் இருக்கணும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பாருங்கள், நான் சொல்கிற விஷயம், அப்போது ஒரு பட்டமளிப்பு அவர்களுக்கு ஒரு டாக்டரேட் அல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு பேசிக்கலான ஒரு டிகிரி முடிக்கணும், அது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே பைபிள் வாசிக்கிறது, பைபிளை நாம் வாசிக்கிறோம். பரலோகத்துக்கு போகும் பொழுது கர்த்தர் நமக்கு சில கிரீடங்களை வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலர்லாம் பார்த்தா, சிலவங்களுக்கு சில கிறிஸ்தவர்களை பார்த்தா பாருங்கள் ஏளனமாக தெரியும். அதுவும் எந்த கிறிஸ்தவர்களுக்கே கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஏளனமாய் தெரியும். எந்த கிறிஸ்தவர்களை பார்த்தால் ஏளனமாய் தெரியும்னா, சில கிறிஸ்தவர்களுடைய பேர் வந்து பாருங்கள் கிறிஸ்து தாஸின் பேர் இருக்கும். ஆனால் கரெக்டாக 12 மணிக்கு அவரை எங்கே போய் பார்க்கலான்னா டாஸ்மார்க் கடையில் பார்க்கலாம். கீவில் அடித்து பிடிச்சு நிற்பார். பேர் என்னது? கிறிஸ்துவுடைய தாசன். பாருங்கள், அவர் வந்து டாஸ்மார்க் கடையில் கீவில் நிற்பார். முதல்ல எனக்கு கொடுப்பா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடையில் போயாச்சுன்னா கடைக்காரங்களுக்கே தெரியும் இவன் எதுக்கு தான் வந்திருக்கான். அப்படி ரூபாய் நீட்டுவான் கரெக்டாக ஒரு பாக்கெட் அல்லாவிட்ட ஒரு சிசர் வாங்குறதுக்கு. அப்போ பாருங்கள், அந்த கிறிஸ்துதாஸ் என்கிற, இங்கே யாரும் அப்படி இல்லையே, சோத்ரா, அவருக்கு வந்து பாருங்க மற்ற கிறிஸ்தவங்களை கண்டா பிடிக்காது. எந்த கிறிஸ்தவனை பிடிக்காது? செபிக்கிறவனை, இந்த அல்லேலியா சொல்றவனை, பெந்தகோஸ்தே சபை போறவனை கண்டா அவன் திட்டிகிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்செல்லாம் கிறிஸ்தவம் அப்படின்னா சும்மா இயேசுநாதருக்கு ஒரு படத்தை மாட்டிடணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஒன்று கழுத்துலையாவது என்ன செய்திடணும், தொங்க போட்டோம். இவ்வளோதான் கிறிஸ்தவம். அப்புறம் எப்போ தேவைன்னா அந்த ப்ரீஸ்ட்டை கூப்பிட்டு என்ன செய்திடணும், ஒன்று அவரை வேணா கூப்பிட்டு ஒன்று மந்திரிக்க வைக்கணும். கல்யாணம் ஏதாவது காரியம் உண்டாச்சுன்னா அங்கே போகணும், அவ்வளோதான். மற்றபடி கிறிஸ்து தாஸ் எல்லாம் போனால் டாஸ்மார்க் கடையில் நம்பர் 1 ஏதாவது அடிப்படியாக கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஊரில் குடும்பத்தில் இவர் தான் முன்னணியில் நிற்கிறார். அதுதான் யார்? சிலவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவன் இப்படிப்பட்ட கிறிஸ்தவன். அவனுக்கு வந்து எந்த கிறிஸ்தவனை பிடிக்கிறாது? ஜோம் பண்ணுறவனை பிடிக்காது, கெட்ட வார்த்தை பேசாதவனை பிடிக்காது, வீட்டில் அல்லேலூயான்னு சொல்லி பாட்டு பாடுறவனை பிடிக்காது, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பைபிளை தூக்கிட்டு போறவனை பிடிக்காது. அவன் அப்போ பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஏன் இந்த இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை உண்மையாய் பாருங்கள் கிறிஸ்து பிளஸ் இவர்கள் இயேசுவோடு கூட வாழ்கிறவர்களை இந்த பேரளவில் கிறிஸ்து தாசின்னு பேரை போட்டுட்டு இருக்கிறான்ல, அவனுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் பாருங்கள், ஒரு மனுஷன் பாருங்கள் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் பிரியமா இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ
கிரீடம் நமக்கு பரலோகத்துல காத்திருக்கிறது. அப்ப ஏன் சிலர் இவ்வளவு நிந்தைகள், இவ்வளவு அவமானங்கள், இவ்வளவு பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு ஏன் இயேசுவுக்கு பிரியமாக வாழ்கிறார்கள்? இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க போகிற ஜனங்கள் பெருகிட்டாங்க. வேதாகமத்தை எடுக்கிறவர்கள், கையில் எடுக்கிறவர்களை கிண்டல் பண்ணினவங்களும் இன்னைக்கு கையில் பைபிளை என்ன செய்கிறாங்க, தூக்குற நிலைமைக்கு ஆயிற்று. சோத்திரம், அதுக்காய் சோத்திரம் பண்றேன் ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் பார்ப்பீங்கன்னா யாராவது ஒரு ஆள் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்கன்னா ஏளனமாக பேசினாங்க. அவங்கள கல் எறிந்தவர்கள் உண்டு, அவங்க மேலே சாணிகளை அடித்தவங்களும் உண்டு, ரோட்டில் நடந்து போனாலே அல்லேலூயான்னு கிண்டல் பண்ண ஆட்கள் உண்டு. பாருங்கள், அவ்வளோ நிந்தைகளும் அவமானங்களும். ஏன் அவங்க பைபிளை எடுத்துட்டு தெருவுகளில் நடந்தாங்க? ஏன் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாய் மாறினாங்கன்னா இதுதான். ஆமீன். பாருங்கள், நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது எனக்காக ஒரு கிரவுண்ட் காத்திருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகிற நிறைய சோதனைகள், இந்த உலகத்தில் வருகிற நிறைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சகித்து நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது எனக்காக என்னது இருக்கிறது? கிரவுண்ட் காத்திருக்கிறது. 5 வித கிரீடத்தை சொன்னோம்ல. இந்த முதல் கிரீடம் என்னன்னா ஜீவ கிரீடம். ஆண்டவர் யாரெல்லாம் மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த கிரீடம் என்ன செய்யப்பட்டிருக்கிற காத்திருக்கிறது. மரண பரியந்தம். ஒருக்கா வாயை திறந்து சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவங்க மேல தலையில கை வச்சு சொல்லி அனுப்புகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய். சிலர் மரண பரியந்தம் உண்மையாக இருப்பதில்லை. சில சோதனைகள், சில பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது அவர்கள் போதும் என்று சொல்லி பைபிளை ஒரு ஓரத்தில் வச்சிடுறாங்க. ஜபத்துக்கு ஆமீன் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. நமக்கு இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. எபேசியர் 6வது அதிகாரம் நீங்கள் விசுவாச பிள்ளைகள் நன்றாக அதை படித்து வைத்திருக்க வேண்டும். சும்மா வாசித்தல்ல, ஸ்டடி பண்ணி வைத்திருக்கணும். எப்பொழுதுமே நமக்கு எதிராளிகள் இருக்கிறார்கள். 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடு நம்ம எப்பவுமே என்னன்னா, ஆமீன் பாருங்கள், அவன் நம்மளை அடிக்க நினைக்கிறானோ, இவன் நமக்கு விரோதமாக எழும்புகிறானோ அப்படின்னு சொல்லி மாம்ச பிரகாரமான மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேலதான் நம்ம கண்ணை வைக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்னது உண்டு? போராட்டம் உண்டு. இப்போ இந்த சேனைகள், இந்த ஆவிகள், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நமக்கு முன்னால தான், நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்கும், நம்ம தெருவை சுற்றி தான் இருக்கும், நம்ம ஊரை சுற்றி தான் இருக்கும். நிறைய ஆவிகள், டைப் ஆஃப் ஸ்பிரிட், பலவிதமான ஆவிகள் அப்படியே கறங்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு தேவ பிள்ளை இது எல்லாம் ஜெயித்து நம்ம பாருங்க வெற்றி அடையணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண பாருங்க, இந்த கோலை அடித்தவன் சந்தோஷப்படுறான், தூள்றான், அவன் நாட்டில் உள்ளவன் எங்கேயோ கிராமத்தில் இருந்தாலும் கொண்டாடுகிறான். இந்த தோற்று போனவன் கிரவுண்ட்ல உட்கார்ந்து என்ன செய்கிறான்? அழுகிறான். அப்ப ஜெயித்தவனுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, ஜெயித்தவனுக்கு பாருங்கள் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம கூட ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தவங்க, நம்ம கூட பைபிளை தூக்கிட்டு சபைக்குள்ள வர ஆரம்பித்தவங்க இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ள இல்லை. நிறைய பேர் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தே வெளியே போயிட்டாங்க. சிலவங்க விட்டு வந்த மார்க்கத்துக்கே போயிட்டாங்க. சிலவங்க பாருங்கள் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், விழுந்து விட்டார்கள். ஆனாலும் பாருங்கள், விழுகிறது என்கிறது ஒரு இயல்பான காரியம். அல்லவட்ட ஸ்லிப், எந்த ஆணைக்கும் அடிச்சறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பக்கத்துல 2 பேருக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உனக்குள்ளே உண்மையான ஒரு தொடுதல் இருக்குமே ஆனால், ஆமீன் பாருங்கள், பரலோகம் உன்னை தெரிந்தெடுத்தது உண்மையானால், உனக்குள்ள ஒரு நீதிமான், ஆமீன், நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு நபர் ஆனால், நீ விழுந்தாலும் என்ன செய்வாய்? எழுந்திருப்பாய். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை, ஆமீன் பாருங்கள், இந்த மனம் திரும்புதல் என்கிற ஒரு வார்த்தை
பொதுவாக காமன் இந்த ஃபர்ஸ்ட் மெசேஜுக்கு யோவான் ஸ்நாபகர் பேச மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசுவுக்கு முதல் பிரசங்கமும் அப்படிதான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட பேதுரு எழும்பி முதல்ல பிரசங்கமும் இதுதான், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ மனம் திரும்புதல்ங்கிற ப்ராசஸ் முடிந்து போன கதை அல்ல. ரெண்டாவது ஆவியானவர் 7 சபைக்கு சொல்லும்போது ஒரு காரியம் சொல்றாரு, இந்தந்த விஷயத்துல உனக்கிட்ட கொஞ்சம் குறை உண்டு, நீ அந்த விஷயங்கள்ல இருந்து நீ என்ன செய், மனம் திரும்பு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது, நீ மனம் திரும்பாத பட்சத்திலே நீ என்ன செய்யப்படுவாய், உனக்கு தண்டனை. ஆனால் நீ மனம் திரும்பினால் பாருங்கள் உனக்கு வாழ்வு இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேத வசனம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் ஒவ்வொரு விஷயத்திலிருந்து நாம் மனம் திரும்பி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, மனம் திரும்புதல் முடிந்து போன ப்ராசஸ் அல்ல. இன்னைக்கு காலையிலும் சிலருக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி கொண்டே இருக்கணும். ஆமென். ஏன் அப்படின்னா உலகம் நம்மளை எப்பவுமே இழுத்துட்டே இருக்கும், இந்த ஆவிகள் இழுத்துட்டே இருக்கும். ஒரு மொபைல் ஃபோன் கை மட்டும் ஒரு ஆளுக்கு கையில் இருந்தால் போதும், பார்த்துடுங்க, அவ்வளோதான். இந்த நரகத்துக்கு போகிறதுக்கு தங்க தடையின்றி போகலாம். எது மட்டும் இருந்தால் போதுமா, ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். என்னது, எந்த ஒரு சில இப்போ மக்கள்லாம் ட்ராவலில் விரும்புகிறது என்ன தெரியுமா, ஒன்லே எண்டு டு எண்டு, எங்கே புறப்படுறோமோ இடையில ஒரு ஸ்டாப்லேயே வண்டி என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. அடுத்த இந்த விஞ்ஞானிகள் அப்படி தான் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சாதாரண ட்ரெயின் இருந்து அப்புறம் என்னது வந்தது, என்னது எலக்ட்ரிக் வந்தது. அடுத்தது பாருங்கள், இப்போ மெட்ரோ வந்திருக்கு. இனி அடுத்தது இன்னும் யோசிப்பா, இந்த இங்கே கண்ணை மூடினது போல இருக்கும், அடுத்து எங்கே போய் இறங்கினே போல இருக்கணும், பாயிண்டில் இறங்கினேன் அப்படி ஒன்று வந்தால். அப்போ இதே போல தான் பாருங்கள், நரகத்துக்கு போகிறதுக்கு பிள்ளைங்க கவனிங்க, வாலிப பிள்ளைங்கெல்லாம் நிமிர்ந்து கவனிக்கணும். நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், டங்கனி அந்த எந்த ஒரு இடையூறு இல்லாமல் இங்கே கண்ணை மூடணும், அங்கே போய் என்ன செய்யலாம், எங்கே இங்கே கண்ணை மூடவும் அங்கே போய் எங்க நரகத்தில். வெரி குட், நீ கமந்தாலும் கவனிச்சா பார்த்தியா, அதுக்காக சோத்திரம். அதான் ஒன்று எனக்கு ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போ இந்த உலக ஸ்நேகம், அந்த உலக ஸ்நேகம் எப்பவுமே கிறிஸ்துக்கு விரோதமான என்னதாக இருக்கிறது, பகையாக இருக்குது. அதனால் வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் பயங்கர ஆசை. என்னென்னா எப்படியாவது ஒரு மொபைல் வாங்கணும். நிறைய பிள்ளைங்களுக்கு ஆசை என்னென்னா எப்படியாவது என்னது வாங்கணும். சில தம்பிங்கெல்லாம் பாருங்கள் படிச்சுட்டே இருப்பான், அவனு நிறைய ஆம்பிஷன் இருக்கும். சொல்லும் படித்து முடிச்சவனு எப்படியாவது என்னது வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும். அதுக்கு அடுத்தது என்னடா ஆசைன்னு கேட்டாச்சுன்னா ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும். எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட், எல்லாம் ஒரேடியாக போயிடலாம் பார்த்துக்க. ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டல் போகணும், ஐசி போகணும், அந்த வேலைக்கு அந்த ஜாலிக்கே என்னது இல்லை, இடம் இல்லை. அந்த ஒற்றை அடி சோத்திரம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுகிறவங்களுக்கு என்ன ஆசைன்னா, இங்கே இந்த பூமியில் கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் நான் என்ன செய்வேன், கண்ணை திறப்பேன். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமாக சொல்லுங்களேன். அப்போ நிறைய நம்மளை சுற்றிலும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எப்பொழுதுமே இருக்கிறது, எப்பொழுதுமே நிறைய பிரச்சனை இருக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் அந்த 15-16, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. பிரைஸ் காட். நான் வாசிக்கிற வேத பகுதியில பாருங்கள், அதனுடைய 13-14 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, இந்த பிசாசு ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இயேசு ஜெயித்தார். ஆனும்னாலே பாருங்கள், அங்கே 13ஆம் வசனத்தில் 3 குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஃபர்ஸ்ட், பிதாக்களே, நீங்கள் ஆதி முதலாய் நீங்கள் என்ன செய்கிறவர்கள், தேவனை அறிந்திருக்கிறதுனாலே. அப்போ உலக மனுஷர்கள் ஃபர்ஸ்ட், பிதாக்களே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்தது பாருங்கள், பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். பிள்ளைகளே நீங்களும் தேவனை அறிந்தபடினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபருக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். வாலிபர்களே நீங்களும் தேவனை அறிந்தபடினாலே உங்களுக்கு இது இல்லை. அப்போ 3 கூட்டம், 3 பேரும் தேவனை அறிந்தவர்களுக்கு. இப்போ அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு மெசேஜ் என்னவென்று சொன்னால், வாலிபர்களே நீங்கள் யாராவது இருக்கிறபடினாலே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடினாலே. 14வது வசனத்துக்கு வந்துடும். வாலிபர்களே நீங்கள் யாராய் இருக்கிறபடினாலே
பலவான்களாய் இருக்கிறபடினால. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பவர்ஃபுல் மேனா நீங்க இருக்கிறதுனால, நீங்க ஒரு பலவானா இருக்கிறதுனால. எந்த பலத்தை எங்க சொல்லப்பட்டிருக்குது? இப்ப தம்பிங்களாம் பிரைஸ் கார்டு பொதுவாக அங்கே 3 கூட்டத்தை சொல்லப்படணும். பிதாக்கள், பிள்ளைகள், வாலிபர்கள். இங்கேயும் அப்படி 3 குழுவாக இருக்கிறோம். இப்போ நம்மளை பார்த்து பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் பலவானா இருக்கிறபடினாலே. எவனா ஒருத்தர் உங்களை டபக்குன்னு அடிச்சிட்டோம்னா, சரி பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்படி வருவீங்களா? ஆமென். அப்படி வருவீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த உள்ளான மனுஷன்ல நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. எவனாவது கையை நீட்டி போய் உங்களை இந்த மானங்கட்ட ஏசினான்னு நினச்சிடுங்க. நீங்கள் ஓகே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீ வருவீங்கன்னா உள்ளான மனுஷன் நீங்கள் பலமாக இருக்கிறீங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலம் ஃபிசிக்கல் பலம் இல்லை. இன்னைக்கு இங்கே ஃபிசிக்கல் பலம் இருந்தனால தான் இங்கே வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து யாராவது வீட்டு பக்கத்தில் 18 என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா விடுவீங்களா? விட்டுருவோம் அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோத்திரம். சகோதரர்கள் விட்டாலும் சகோதரிகள் சம்மட்டி வெளியே தள்ளி அவன் இங்கே நின்றுருக்கா, என்ன ஒரு வார்த்தை என்ன நீங்கள் என்ன செய்யலை, கேட்கல. சோத்திரம். அல்லேலூயா. அந்த சகோதரர்கள் படுகிற பாடு அவங்களுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுறேன். ஒன்று அவங்க தனியாக ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறேன், ரெண்டாவது வீட்டம்மாவை என்ன செய்ய வேண்டியிருக்கு, சமாளிக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. அப்படியே அமைதியாயிட்டீங்க சகோதரிகள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வீட்டுக்காரர் நான் அடிக்கி ஒரு நாளும் இந்த உற்சாகப்படுத்தி கேளுங்க, என்ன நீ பிடிச்சி சொன்னதே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்லையா? சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். கவனிங்கள், அப்படி விஷயத்துக்கு வந்துடும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாலிபர்களே, நீங்கள் யாராக இருக்கிறபடினாலே, பலவான்களாக இருக்கிறபடினாலே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலம் என்னன்னா ஸ்பிரிச்சுவல் பவர். இந்த ஸ்பிரிச்சுவல் பவர், இந்த ஆவிக்குரிய பலம். கண்ணை திறந்து கேட்குறீங்களா? சில தீர்க்க தரிசனங்கள்லாம் வரச்சில கண்ணை திறந்து கேட்கணும். பார்த்துருங்க, இந்த ஆவிக்குரிய பலம் எப்படி கிடைக்கும்? இப்படி ஆண்டவரை ஆராதிக்கச்சில கிடைக்கும், பைபிளை வாசிக்கச்சில கிடைக்கும், ஜெபம் பண்ணச்சில கிடைக்கும், பரிசுத்தாவியில் நிரப்பப்படும் பொழுது கிடைக்கும். ஆமென். இயேசு கெத்செமன் தோட்டத்திலே ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு தூதன் இறங்கி அவரை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். அப்போ இந்த ஆராதனை முடிந்து நம்ம போகும்பொழுது நமக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்ளும் பொழுது விசுவாச பிள்ளைகள் பலன் அடைகிறார்கள். எகிப்திலிருந்து அவங்க புறப்படும் பொழுது அந்த பஸ்காவை புசித்தாங்கல்ல, அவர்களை ஒருவனும் என்னதறிந்ததில்லை, பலவீனம் அடைந்ததில்லை. இன்னைக்கும் கர்த்தருடைய பந்தி நமக்கு ஒரு பலம் தருகிறது. பிரைஸ். நம்ம நினைக்கிற என்னன்னா, நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டா தான் என்னது கிடைக்கும், அந்த பலத்தை அல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பவர். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆவிக்குரிய பலம் இல்லை. உலக பிரகாரமான நல்ல ஆரோக்கியத்துக்கு சகோதரிகள் பாருங்கள், அந்த சகோதரர்கள் பிள்ளைங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குள்ள ஒரு அவார்டு உங்களுக்கு தான். ஆமென். சகோதரிகள் ரொம்ப அந்த புரியலையோ, உங்கள் புருஷன் ஆரோக்கியமாக இருக்கார்ல, அதுக்கு ஒரு அவார்டு யாருக்குதா? கையை நீட்டினாலும் உங்களுக்கு ஒரு போடுறாருல, அதுக்கு அந்த அவார்டு யாருக்குதா? புரியலையோ உங்களுக்கு? நீங்கள் யாரும் கிச்சனில் சமையல் பண்ணுறதே கிடையாதோ, இது நல்லது அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்து கொடுக்கறதே கிடையாதோ, இந்தாங்கங்க அப்படின்னு ஒரு ஸ்பூனு கூட வச்சு கொடு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ உங்கள் வீட்டில் பிள்ளைங்கள்னாலும் சரி, புருஷன்னாலும் சரி, நல்ல ஆரோக்கியமாக இருக்க ரகசியம் யாரு? சகோதரிகள் தான். ஆமென். அது தீர்ந்து போகிறதுக்கு ரகசியமும் அது நான் சொல்லலை, நீங்கள் தான் ஊதிட்டீங்க. சோத்திரம். அல்லேலூயா. அல்ல, சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எப்போவுமே என்ன செய்யுங்கள், கவனம் செலுத்துங்கள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே சுகர் இருக்கும், அல்லாட்டா இனிப்பெல்லாம். இவங்க கூட கொஞ்சம் நல்லா காய்ச்சி ஊற்றி கொடுக்குறாங்க. அங்கே கொலஸ்ட்ரால் இருக்கும், பொரிச்சது ஒன்றும் சாப்பிட என்னைக்கம்மா அன்னைக்கு ஒன்று கூட சாப்பிடுங்க அப்படி சொல்லி சிலவங்க முடிக்கிறதும் விஷயத்துக்கு வந்துடும். அப்போ கவனிங்கள், கர்த்தர் நல்லவர். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பலங்கிறது மாம்சத்துக்குரிய பலம் இல்லை. இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளும் திறமையான ஆட்கள். வேலையில் ஒருத்தன் உங்களை விட ஸ்பீடாக செய்தாம்னா விடுவீங்களா? நீங்கள் கூட 2 கட்டையை வைப்பீங்க, கூட கொஞ்சம் பூசுவீங்க. அல்லாட்ட நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்களோ பாருங்கள், ஒரு கேம் சும்மா ஒரு விளையாட்டில் ஈஸியாக ஜெயிப்பீங்களா? இல்லை ஜிம்முக்கு போகிற தம்பிங்க இருக்கான், உன்னை விட ஒருத்தன் அவன் ஒரு 10 எக்ஸ்ட்ரா அடிச்சிட்டான்னா விடுவியா? இல்லை, நீங்கள் கூட 10 என்ன செய்வீங்க, அடிப்பீங்க. ஸோ எப்படியாவது ஜெயிக்கணும், ஒரு போராடுகிற குணம். பாருங்கள், கேம்னாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, எல்லாம். ஆனால் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பலம் ஸ்பிரிச்சுவல் பலம்.
உள்ளான மனுஷன்ல எபேசியில சொல்லப்பட்டிருக்கிறல இந்த பாருங்கள், இந்த ஆவிகளோடும் அந்த பிசாசுகளோடு இருக்கிற போராட்டத்தை ஜெயிக்கணும்னா உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படவும். இந்த உள்ளான மனுஷனுடைய பலம் ஒரு பிள்ளைக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, எப்படி பாருங்க, நல்ல புரோட்டீன், நல்ல நான்வெஜ் அது இது சாப்பிட்டா பிசிக்கலான பாடி ஃபிட்னஸ் உண்டாகுது, அப்படிதானே? இதே போல் உள்ளான மனுஷனுடைய பலத்துக்கு தான் பைபிளை வாசிக்கணும். வேத வாசிப்பு நமக்கு உள்ளான மனுஷன்ல ஒரு பலனை தருகிறது. பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆவியில் நிரம்பி ஜபிக்கும் பொழுது, ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி பாருங்கள் ஜபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். கர்த்தர் சொல்லும் பொழுது, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலன் அடைகிறார்கள். காத்திருக்கிற பிள்ளைகள் என்னது அடைகிறார்கள்? ஏன் சபையில் அடிக்கடி ஒரு 3 நாள் ஜெபம், பாருங்கள், அளவிட்டால் ஒரு 21 நாள் ஜெபம், பாருங்கள் ஜெபம்னு வருகிற பாருங்கள் வேளன் வெள்ளி சனி நமக்கு ஜெபம் இருக்கிறது. வருகிற சண்டே திருவிருந்து இருக்கிறது. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். 1ஆம் தேதி காலையில் 5லேருந்து 6 வரை சர்ச்சில் ஜெபம் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி ஜெபம் வச்சுன்னா சபை பலன் அடைஞ்சிட்டே இருக்கணும். பலத்தின் மேல் பலன் அடையணும். சொல்லுங்க, வாயை திறந்து என்னது அடையணும்? நிறைய பிள்ளைங்க பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் இல்லை. மற்றபடி ஒருத்தனை டப்புனி அடிக்கிறதுக்கு அன்னைக்கு பலம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில பலம் இல்லை. அதுக்கு தான் காத்திருக்கணும், அதுக்கு தான் ஜெபம் வேணும், அதுக்கு தான் பாருங்கள், ஆண்டவரே பலந்தாங்கப்பா. எத்தனை வருஷங்கள் ஆன பிறகும் இந்த பாட்டுல அந்த உணர்வு பூர்வமா பாடுறவங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிற பாருங்க. பாருங்கள், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா. கையை தட்டி ஒருக்க கேளுங்க. இன்றே தேவை தேவா, இப்போல் தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின். ஹல்லேலூயா.